ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு கட்ட சுக்கிர வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவை நனவாக்க சுக்கிர பகவானின் அருள் மிகவும் அவசியம். சுக்கிரன் செல்வத்திற்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் வீடு வாகனம் போன்ற சுகங்களுக்கும் காரகன். சொந்தமாக நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்ற முயற்சிக்கு நல்ல பலன் தரும் சுக்கிர பகவானை வழிபடும் சில முறைகள் பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பகவானுக்கு உரிய தெய்வம் மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை தவறாமல் வழிபடுவது சுக்கிர யோகத்தை அதிகரிக்க உதவும். மகாலட்சுமி மந்திரங்கள், சோஸ்திரங்கள், அதாவது கனகதாரா சோஸ்திரம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்வது நன்மை பயக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உகந்த நாள். இந்த நாளில் சுக்கிர ஓரை நேரத்தில் சுக்கிர பகவானை வழிபடுவது சிறந்தது. வெள்ளிக்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 மணி வரை சுக்கிர ஓரை இருக்கும். இந்த சமயத்தில் சுக்கிர பகவானுக்கு கற்கண்டு கலந்த பொங்கல், கற்கண்டு சாதம், வெள்ளை மொச்சை போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம். மனதார சீக்கிரமே வீடு வாகன பிராப்தம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். வெள்ளை நிற மலர்கள், வெள்ளை தாமரை, மல்லிகை சுக்கிரனுக்கு உகந்தது. இவற்றை வைத்து வழிபடலாம். வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற ஆடைகள், அரிசி, பால், சர்க்கரை, வெள்ளி பொருட்கள் போன்றவற்றை தானம் செய்வது சுக்கிரனின் அருளை பெற்றுத்தரும். அன்றைய தினம் சுக்கிரனை வழிபடும் போது வெள்ளை நிற வஸ்திரம் உடுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிர காயத்ரி மந்திரம் அல்லது சுக்கிரனின் மூல மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரிப்பது நல்ல பலனை தரும். இப்போது சுக்கிர காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாங்க. ஓம் அஜ்வத் வஜாய வித்மகே தனுர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிர பகவான் வழிபாட்டின் போது அகத்திக்கரையை வைத்து பூஜை முடிந்த பிறகு பசுமாட்டிற்கு வழங்குவது சுக்கிரனின் அருளை பெற உதவும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து 90 நாட்கள் செய்வது நல்ல பலனை தரும். சொந்த வீடு அமைய சுக்கிர ஹோமம் செய்வது ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் என்றே சொல்லப்படுகிறது. இது சுக்கிரனின் நல்ல அதிர்வுகளை ஈர்த்து வீடு வாங்கும் அல்லது வீடு கட்டும் யோகத்தை அளிக்கும். நவகிரக கோவில்களில் உள்ள சுக்கிர பகவான் சன்னதிக்கு சென்று 9 முறை வலம் வந்து வழிபடுவது நல்லது. சென்னை திருமயிலையில் உள்ள வெள்ளீஸ்வரன் ஆலயம் போன்ற சுக்கிரஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. தமிழகத்தில் வெள்ளீஸ்வரன் என்ற பெயரில் அமைந்திருக்கும் ஆலயங்கள் அனைத்துமே சுக்கிரனுக்கு உரிய பரிகார தலம்தான். ஜாதகத்தில் 4ஆம் வீடு வசிப்பிடம் சொந்த வீட்டை குறிக்கிறது. 4ஆம் வீடு பலமாக இருப்பதும் செவ்வாய் பூமிக்கு காரகன், சுக்கிரன் கட்டிடத்திற்கு காரகன். இது பலமாக இருப்பதுமே சொந்த வீடு யோகத்திற்கு அவசியம். சுக்கிரனுடைய ஆட்சி ரிஷபம், துலாம் அல்லது உச்சம், மீனம். இந்த சுப கிரகங்களின் பார்வை பெறுவது சொந்த வீடு அமைய சாதகமானது. இப்போது சொன்ன வழிபாட்டு முறைகளை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் கடைபிடித்து வந்தால் சுக்கிர பகவானின் அருளால் சொந்த வீடு கனவு நிச்சயம் நிறைவேறும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.